ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னையோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், தமிழ்நாட்டைச் சேர்ந்த கபடி வீரர்கள் சாதனை. இது ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம் தாங்க. ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த கபடி வீரர்கள் அபினேஷ் மோகன்தாஸ் மற்றும் கார்த்திகா ரமேஷ் ஆகியோருக்கு ஊக்கத்தொகையாக தலா ரூபாய் 25 லட்சத்தை முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். நேற்று ஆடவர் மற்றும் மகளிர் 2 கபடி போட்டிகளிலுமே வெற்றி பெற்றிருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 2 வீரர்களுக்கு ஸ்டாலின் இந்த ஊக்கத்தொகையை அறிவிச்சிருக்காருங்க. இவங்க கார்த்திகா ரமேஷ், இவங்க சென்னையை சேர்ந்தவங்க தான். இந்தியா திரிசூல் முப்படை பயிற்சி. குஜராத் மற்றும் ராஜஸ்தானை ஒட்டிய பாகிஸ்தான் எல்லையில் இந்திய இராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை ஒருங்கிணைந்து மேற்கொள்ளும் திரிசூல் கூட்டுப்பயிற்சி அக்டோபர் 30 தொடங்கி நவம்பர் 10 வரை நடைபெற உள்ளது. பாகிஸ்தான் எல்லைக்கு அருகிலேயே பண்ணணுன்றதுனால குஜராத் மற்றும் ராஜஸ்தானை தேர்ந்தெடுத்து பண்ணுறாங்க. முப்படைகள் நடத்துகிற பயிற்சி இதற்கு, அதனால திரிசூல் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இது அக்டோபர் 30 நவம்பர் 10 வரைக்கும் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர். இந்திய கடல்சார் வாரம் 2025 என்ற சர்வதேச அளவிலான மும்பை மாநாடு எங்கன்னா மும்பையில் நடக்கிறது. மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிப்பாதைகள் அமைச்சகம் சார்பில் இந்திய கடல்சார் வாரம் 2025 என்ற சர்வதேச அளவிலான மாநாடு மும்பை கோரகனில் உள்ள பம்பாய் வர்த்தக கண்காட்சி அரங்கத்தில் இன்று முதல் 31 வரை 5 நாட்கள் நடக்கிறது. உலக நாடுகளின் துறைமுகங்கள் மற்றும் கடல்சார் துறையில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மாநாட்டை மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா இன்று தொடங்கி வைக்கிறார். இது மும்பையில் நடக்குது. இந்திய கடல்சார் வாரத்தை ஒட்டி நடக்கிற ஒரு மாநாடுங்க. எப்போலேருந்துன்னா இன்று முதல் 31 வரைக்கும் 5 days நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, பிரதம மந்திரி நரேந்திர மோடியின் சமீபத்திய மன் கி பாத், அதாவது தமிழில் மனதின் குரல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 2 சிறப்பம்சங்கள் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு உற்சவம் அதை கொண்டாடணும்னு சொல்லியிருக்காரு. 150 ஆண்டுகளுக்கு முன் பங்கிம் சந்திர சட்டர்ஜியை இயற்றிய இப்பாடலை முதலாக 1896 ரவீந்திரநாத் தாகூர் பாடினார். சமஸ்கிருதம் வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு உற்சவத்தையொட்டி இனி வரும் நாட்களில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காருங்க. இது இயற்றுறது நம்மளுக்கு தெரியும், பங்கிம் சந்திர சட்டர்ஜி. ஆனால் ஃபர்ஸ்ட் பாடினது யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். இந்த 150 ஆண்டு உற்சவத்தை எல்லாரும் கொண்டாடணும். ப்ளஸ் நாடு முழுவதும் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இரண்டாவது ஒரு ஹைலைட்டான ஒரு பாயிண்ட் என்னன்னா, காஃபி குறித்த தகவல்களும் இடம்பெற்றிருந்தன. என்னன்னா, இந்தியாவில் விளையும் காஃபிக்கு உலகளவில் நல்ல வரவேற்பு இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் கேரளாவில் விளையும் காஃபியின் தனித்துவமான பன்முகத்தன்மை குறித்து அவர் பெருமிதம் தெரிவித்தார். நம்ம காஃபியில் ஃபஸ்ட்டு பிடிக்கிற மாநிலம் என்னன்னு பார்த்தோம்னா கர்நாடகா தான். நெக்ஸ்ட், ஒடிசாவின் கோராபுட் காஃபி பற்றியும் வடகிழக்கு மாநிலங்களின் காஃபி சாகுபடி அதிகரித்து வருவது பற்றியும் பேசியிருக்காரு. அடுத்தது, உலக யூத் பளு தூக்குதலில் இந்திய வீராங்கனை பிரதிஸ்மிதா தங்கம் வென்றார். ஒரு 15 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் தாங்க. இவர் உலக சாதனை படைச்சிருக்காங்க. பெருவில் உலக யூத் பளு தூக்குதல் சாம்பியன்ஷிப் நடந்துட்டு இருக்கு. இதில் ஏற்கனவே கிளீன் அண்ட் ஜெர்க் என்றவங்க 75 கிலோ பளு தூக்கியது தான் உலக சாதனையாக இருந்திருக்கு. அதை முறியடிச்சு பிரதிஸ்மிதா 133 கிலோ பிரிவில் முதலிடம் பிடிச்சு தங்கப்பதக்கத்தை தட்டி சென்று ப்ளஸ் உலக சாதனையும் படைச்சிருக்காங்க. நன்றி.